नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले शरणागते भक्तिविकास स्वामी के नाम। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले शरणागते भक्तिवेदांत स्वामी के नाम। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। எல்லாரையும் மீண்டும் இங்க கள்ளக்குறிச்சியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வாமன துவாதசி. பகவான் விஷ்ணு வாமன தேவராக அவதரிச்ச திருநாள். இது ரொம்ப விசேஷமான ஒரு அவதாரம். பகவானுக்கு எண்ணிலடங்காத அவதாரங்கள் இருக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்றது. எப்படி ஒரு நதியில இருக்கக்கூடிய அலைகளை அல்லது சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய அலைகளை நம்மளால எண்ண முடியாதோ, அந்த மாதிரி பகவானுடைய அவதாரங்களை யாராலையும் எண்ண முடியாதுன்னு சொல்லப்படுது. பகவான் எண்ணிலடங்காத அவதாரங்களை எடுக்கிறார். அவதாரங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார், பரித்ராணாய சாதனாம் விநாசாய சதுஷ்கிருதாம். தர்ம ஸ்தாபனம் பண்றதுக்காகவும், பக்தர்களை சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும், துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் அவதரிக்கிறேன்னு சொல்றார். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியம். இப்படி அவர் அவதரிக்கிறதோட நோக்கம் ஒரு நோக்கமா இருந்தா கூட, ஒவ்வொரு முறையும் பல அற்புதமான செயல்களை அவர் புரிகிறார். பகவான் அப்படின்னாலே ஒரு செயல் மூலமா பல காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவர். அது இந்த வாமன அவதாரத்துல நம்ம பார்க்கலாம். இந்த வாமன லீலை பகவானுடைய மற்றொரு ரொம்ப அற்புதமான ஒரு இனிமையான ஒரு லீலையும் கூட. பகவானுடைய எல்லா லீலைகளுமே இனிமையானதுதான், ரொம்ப அருமையான ஒரு உன்னதமான லீலை தான். அதிலும் இந்த வாமன லீலை அவருடைய தூய பக்தரான பலி மகாராஜரோடு வாமனர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், அவர் பேசக்கூடிய விதம் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப இனிமையாகவும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல நம்ம கற்றுக்கொள்றதுக்கு நிறைய பாடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு லீலையாகவும் இருக்கு. இந்த வாமன லீலையை பற்றி நிறைய சாஸ்திரங்கள்ல, நிறைய வேதங்கள்ல, புராணங்கள்ல, மகாபாரதம் உட்பட நிறைய சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா பாகவதம் 8வது ஸ்கந்தத்துல ரொம்ப விரிவாகவே இந்த வாமன அவதாரத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. அது முழு விவரத்தையும் நம்ம கேட்கணும்னா இப்ப இருக்கிற இந்த 3/4 மணி நேரத்திலேயோ 1 மணி நேரத்திலேயோ அது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் அதனுடைய சுருக்கத்தை, அதனுடைய சாரத்தை இன்னைக்கு நம்ம கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பகவானுடைய அவதார தினங்கள் மாதவதிதி பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் சொல்றார், நம்முடைய ஆச்சாரியர்கள். இந்த மாதிரியான நாட்கள்ல பகவானுடைய அந்த குறிப்பிட்ட லீலை நம்ம கேட்டு அவரிடத்துல நம்முடைய பிரார்த்தனையை முன் வச்சோம் அப்படின்னா, பகவானுடைய ஆசீர்வாதத்துல நமக்கு பக்தி கிடைக்கும். பக்தி ஜனனி, பக்தி நமக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு வாமனரை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்துல வர்ணிக்கப்பட்டிருக்கிற விஷயத்த கொஞ்சம் கேட்கலாம். இப்போ வாமன தேவர் எதுக்காக அவதரிக்கிறார் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீமத் பாகவதம் 1 ஸ்கந்தத்துல இந்திராரி வியாக்குலம் லோகம் விளையந்தி யுகே, இந்திரனுடைய எதிரிகளை அழிப்பதற்காக தோன்றக்கூடியவர். கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் எதேச்சம்ச கலா புருஷ கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் சொல்லப்பட்டு, பகவான் கிருஷ்ணர் எதுக்காக அவதரிக்கிறார் அப்படின்னா, இந்திரர்
தலைமையில இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் பகவானுடைய பக்தர்கள். பரித்ராணாய சாப்னாம் விநாசாய சதஸ்கிருதாம்னு பகவத்கீதையில சொல்றாருன்னா அந்த சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காக, பக்தர்களை காக்கிறதுக்காக. இப்ப இந்திரன் தலைமையில இருக்கக்கூடிய எல்லா தேவர்களுக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை. அதனால அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, அவங்களை ரட்சிக்கிறதுக்காக வாமன அவதாரமாக பகவான் வருகிறார். என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டா, நீங்க புராணங்கள் படிச்சவங்களா இருந்தா, கேட்டவங்களா இருந்தா தெரியும். அடிக்கடி இந்த பௌதிக உலகத்துல ஒருத்தர் இன்னொருத்தருடைய பதவியை பறித்து கொள்றதுக்கு முயற்சிக்கிறது இந்த உலகத்தோட இயற்கையான நிலை. இன்னைக்கு ஒருத்தர் முதலமைச்சரா இருக்காருன்னா அடுத்த தேர்தலில் எப்படியாவது தோற்கடிச்சு நம்ம அந்த பதவிக்கு வந்துடணும்னு இன்னொரு கட்சி தலைவர் நினைக்கிறது இயற்கையான சூழல் இல்லையா? ஒரு பதவின்றது இந்த உலகத்துல பெரிய ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த உலகத்துல மக்கள் அதுக்கு நிறைய பேர் அடிமையா இருக்காங்க. அந்த மாதிரி இந்திரனுடைய பதவி, தேவேந்திரன் இந்திரலோகத்தின் ராஜாவாக இருப்பதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய பதவி அது. அதுல கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மயக்கம், அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அவ்வளவு எளிதாக எல்லாராலையும் அடையப்படக்கூடியது கிடையாது. அதனால இப்போ அந்த பதவியை அடையிறதுக்காக அசுரர்கள் முயற்சிக்கிறாங்க. அசுரர்கள் முயற்சிக்கும் போது அந்த முயற்சியின் போது அசுரர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அத பலி மகாராஜர் தலைமை ஏற்று அசுரர்கள் பக்கம் போரிடுறார். அதுல பலி மகாராஜர் கொல்லப்படவும் செய்கிறார். உடனே அசுரர்களுடைய குருவான சுக்கராச்சாரியாருடைய ஆசீர்வாதத்தினால அவங்கள மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். பலி மகாராஜர் மறுபடியும் உயிர் பெற்று மறுபடியும் திரும்ப வர்றார். இப்போ குருவோட கருணையால நமக்கு மறுபடியும் நம்ம உயிர் வாழ முடிகிறது அப்படின்னு சொல்லி குருவுக்கு அவர் ரொம்ப தீவிரமா சேவை பண்ண ஆரம்பிக்கிறார். சுக்கராச்சாரியார் ரொம்ப சந்தோஷப்படுறார். சுக்கராச்சாரியார் மட்டும் இல்ல, பிருகு வம்சத்துல வரக்கூடிய எல்லா பிராமணர்களுக்கும் பலி மகாராஜர் மிக சிறந்த முறையில, ரொம்ப அதீதமான மிக சிறப்பான முறையில சேவை பண்றார். அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, எல்லாரும் திருப்தி அடைகிறாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டு திருப்தி அடைஞ்சு பலி மகாராஜருக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. பலி மகாராஜருடைய அந்த சேவையினால மகிழ்ச்சி அடைஞ்சதுனால இப்போ பலி மகாராஜருக்கு இவங்க பிராமணர்கள் எல்லாரும், அவங்களுடைய குருவான சுக்கராச்சாரியர் உட்பட எல்லாருடைய ஆசீர்வாதமும் கிடைச்சதுனால பலி மகாராஜருக்கு இப்போ மிகப்பெரிய பலம் கிடைக்கிறது, மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, மிக சிறந்த பலசாலி ஆகிறார். இப்போ ரொம்ப உற்சாகத்தோட மறுபடியும் தேவர்களை எதிர்த்து சண்டை போடுறதுன்ற முடிவெடுத்து சண்டை போட வரார். ஆனா மேல இருக்கிற இந்திரன் உட்பட மற்ற தேவர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இப்ப பலி மகாராஜ் இருக்கக்கூடிய பலம், அவர் இருக்கக்கூடிய அந்த உற்சாகம், இதெல்லாம் பார்க்கும்போது அவர் கூட சண்டை போட்டு நம்மளால ஜெயிக்க முடியுமான்னா முடியாதுன்ற சூழல் இருக்கு. இப்ப தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியும் பக்கத்துல இருந்து பாக்குறார். அவரும் சொல்றார், ஆமா ஆமா, இப்ப நீங்க அசுரர் கூட சண்டை போட்டீங்கன்னா உங்க கதை எல்லாம் முடிஞ்சு போயிடும், உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால எப்படியாவது எங்கேயாவது மறைஞ்சு போயிடுங்க, நீங்க காணாம போயிடுங்க, உங்களை நீங்களே என்ன எங்கேயாவது போய் மறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன்னா இப்போ பலி மகாராஜருக்கு பலம் கிடைச்சதுக்கு காரணம் அவங்களுடைய குரு, அவங்க பிராமணர்கள் கொடுத்த ஆசீர்வாதம்,
அதனால இப்ப பலி மகாராஜா ரொம்ப பலசாலியா இருக்கிறார். அதனால இப்ப உங்களால அவரை எதிர்த்து சண்டை போட முடியாது அப்படின்றத தெரிஞ்சு தேவர்கள்லாம் சண்டை போடாமையே தேவலோகத்தை விட்டு அவங்க போய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் மறைஞ்சுக்கிறாங்க. ஏன்னா சண்டை போட்டா ஜெயிக்க முடியாதுன்றது உறுதியாயிடுச்சு. அதனால இப்போ பலி மகாராஜர் இந்திரனுடைய ஆசனத்துல அமர்ந்துட்டார். இந்திரனுடைய ஆசனத்துல அமர்ந்துறது அப்படின்றது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. அது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அதே சமயத்துல அந்த ஆசனம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆசனம். நிறைய அதுக்கு நீங்க செலவழிக்கணும். இப்ப எப்படி நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க நல்ல இரவு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு 500 ரூபாய் இருந்தா போதும், நல்ல திருப்தியா ஒருத்தர் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க, இன்னும் தாராளமா 500 ரூபாய்க்கு நீங்க சாப்பிடலாம் பயம் இல்லாம. ஆனா அதே இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோட்டல்ல போனீங்க அப்படின்னா சில ஹோட்டல்ல எல்லாம் 5000 இருந்தா கூட பத்தாது ஒரு வேலைக்கு. அந்த மாதிரி எல்லாம் பில்லு போடுவாங்க. அங்க போனோம்னா நீங்க 1000 ரூபாய் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி அது தங்கிறதுக்கா இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கா இருக்கட்டும், நம்ம போகக்கூடிய இடத்தை பொறுத்து அது செலவு அதிகமாகும். இப்ப இந்திரனுடைய இருக்கையில அமரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுவும் அந்த இருக்கையை தக்க வச்சுக்கணும், அந்த பதவியில நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்ப நீங்க கோடை காலம் ஒரு சுற்றுலா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்காடுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு சில 1000 ரூபாய் இருந்ததுன்னா குடும்பத்தோட நீங்க போயிட்டு ஒரு நாளோ 2 நாளோ இருந்துட்டு தாராளமா வரலாம். அதே நீங்க ஊட்டி போகணும்னா இன்னும் நிறைய பணம் செலவழிக்கணும். அங்கேயே இன்னும் கொஞ்சம் அதிக நாள் தங்கி இருக்கணும்னா இன்னும் நிறைய பணம் இருக்கணும் இல்லையா? அது மாதிரி இப்போ தேவலோகத்துல ஒருத்தர் எந்த அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு நிறைய புண்ணியம் ஆகணும். அதனால இப்போ பலி மகாராஜர் ஆசனத்தை அடைஞ்சிட்டார், இந்திர பதவியை அடைஞ்சிட்டார். ஆனா அந்த பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய யாகம் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 100 அஸ்வமேத யாகம் பண்ணணும். அப்பதான் அவரால் அந்த பதவியை தக்க வைக்க முடியும். அதனால அவர் நிறைய யாகம் பண்ண தொடங்கிடுறார். இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப இந்த தேவர்கள்லாம் இங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த சமயத்துல இப்ப இந்த தேவர்களுடைய தாயான அதிதி ரொம்ப வேதனைப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மாவுக்கு இதை விட ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை ஏதாவது இருக்க முடியுமா? தம்முடைய மகன்கள் எல்லாம் எல்லாரும் யாரையோ ஒருத்தரை பார்த்து பயந்து ஓடி போய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பதவியை விட்டு, அவங்க வேலையை விட்டு, அவங்க கௌரவத்தை, அவங்களுடைய திறமைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ அவங்க ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு தாய்க்கு அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். ஸோ இப்ப அதித்தி என்ன பண்றாங்க, அவங்களுடைய கணவரான கஷ்யப்பகிட்ட புலம்புறாங்க. இந்த மாதிரி நம்முடைய மகன்கள் எல்லாம் இந்த மாதிரி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, எனக்கு இதனால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், அதை நினைச்சு ரொம்ப வேதனையா இருக்கு, எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது வழி சொல்லுங்க, ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு. இப்போ கஷ்யப்ப முனி என்ன பண்றாருன்னா ரொம்ப நீண்ட நாள் தவம் புரிஞ்சுட்டு இப்பதான் வந்திருக்கிறார் ஆசிரமத்துக்கு. அவர் தவம் எல்லாம் புரிஞ்சு பல 1000 வருஷமா தவம் புரிஞ்சுட்டு இப்போ ஆசிரமத்துக்கு பார்த்தா இங்க சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு. ஆனா அவர் தவம் புரிஞ்சுட்டு வந்ததுனால அவருக்கு நிறைய ஆன்மீக பலம் இருக்கு, ஆன்மீக அறிவு இருக்கு, மனசு ரொம்ப தெளிவா இருக்கு, சரியான புத்தியில இருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றார், இது என்னுடைய மகன்கள், நம்ம மகன்களுடைய பதவி, இது தேவலோகம், இது அதெல்லாம் நீ பற்ற வச்சிட்டு இருக்காத, இதெல்லாம் பௌதிகமான விஷயங்கள்.
பௌதிகமானது எதுவும் நிலையானது கிடையாது. நம்ம எல்லாரும் ஆத்மா, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி தற்காலிகமானதுதான் அப்படின்னு சொல்லி நல்ல அறிவுரையை கொடுக்கிறார். ஆனா இந்த அம்மாவுக்கு எதுவுமே காதுல விழமாட்டேங்குது. நீங்க என்ன வேணா பேசுங்க, இப்போதைக்கு என் மகன்க திரும்ப அவங்களுடைய பதவிக்கு வரணும், அவங்க திரும்பவும் இந்த இந்திரலோகத்தை கைப்பற்றணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்ற அந்த ஒரே விஷயத்துல அவங்க உறுதியோட இருக்காங்க. இவர் என்ன அறிவுரை சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு காதுல விழவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? சரி, நீ இந்த மாதிரி பகவானை வழிபாடு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு வழிபாட்டுதல் கொடுக்கிறார். பயோவிரதம் அப்படின்னு சொல்லி ஒரு விரதம் கடைபிடிக்க சொல்றார். அந்த விரதத்தை பத்தி பாகவதத்துல ரொம்ப விவரமா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கடுமையான விரதமா இருந்தாலும் கூட அந்த அம்மா அதுக்காக தயங்காம அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பகவான் விஷ்ணுவை நினைச்சு தியானம் பண்றாங்க, பகவான் விஷ்ணுவை வழிபாடு செய்யறாங்க, ரொம்ப கடுமையான தவம் போடுறாங்க. அவங்களுடைய தவத்தின் பலனாக, அவங்களுடைய வழிபாட்டின் பலனாக பகவான் விஷ்ணுவே அவங்க முன்னாடி தோன்றி இந்த மாதிரி உங்களுடைய வழிபாட்டினால நான் மகிழ்ச்சி அடைகிறேன், உங்களுக்கு என்ன வேணும், என்ன எதிர்பார்த்து நீங்க இந்த வழிபாடு செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் போது பகவான் சொல்றார், நானே உங்களுக்கு மகனாக அவதரிச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண போறேன் அப்படின்னு சொல்ற. இப்போ அதே மாதிரி சொன்ன கொஞ்ச நாள்ல அதித்தி கர்ப்பமாகறாங்க. பகவான் அவங்களுக்கு மகனாக தோன்றுகிறார், வாமனராக தோன்றுகிறார். இப்ப பகவான் தோன்றின இந்த நாள் ரொம்ப விசேஷமான நாள், துவாதசி நாள். அவருடைய இந்த அவதாரம் ஸ்ரீமத் பாகவத்துல ரொம்ப விரிவாகவே விவரிக்கப்பட்டிருக்கு. அவர் அவதரிச்ச போது எப்படி கிருஷ்ணர் அவதரிக்கும் போது முதல்ல 4 கை ரூபமா அவர் அவதரிக்கிறார். சத்ருபுஜ ரூபம், சங்கு சக்கர கதா பத்மம் எல்லாம் ஏந்தி, பட்டு பீதாம்பரம் உடைஞ்சிட்டு வைஜெயந்தி மாலை எல்லாம் அணிஞ்சிட்டு அவர் ரொம்ப அலங்காரத்தோட அவர் அவதரிச்சாரோ கிருஷ்ண அவதாரத்தின் போது, அதே மாதிரிதான் இந்த வாமன அவதாரத்தின் போது அவர் அவதரிக்கிறார் முதல்ல. அதுக்கப்புறமா எப்படி தேவகி பிரார்த்தனையின்படி கிருஷ்ணர் 2 கை ரூபத்துக்கு சாதாரண குழந்தை மாதிரி மாறினாரோ, அதே மாதிரி முதல்ல தோன்றும் போது 4 கை ரூபமா தோன்றி அதுக்கப்புறம் தான் இப்பவும் அவர் வாமன ரூபத்துக்கு மாறுகிறார். இந்த வாமன ரூபம், வாமனா அப்படின்னாலே குள்ளமான ஒரு பிராமண அப்படின்ற அர்த்தம் கொள்ளுது அது அந்த வார்த்தை. சோ அவர் ரொம்ப ஒரு குள்ளமான ஒரு பிராமண பிரம்மச்சாரி ரூபத்துல காட்சி அளிக்கிறார். இப்போ அவர் தோன்றிய உடனே, இப்ப தேவலோகத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க தோன்றுகிறாங்க அப்படின்னா தோன்றின உடனே அவங்க வளர்ந்தவங்களா இருப்பாங்க, இளமையோட இருப்பாங்க. இந்த பூமியில மாதிரி நம்ம பிறந்து சின்ன குழந்தையா இருந்து கதறி அழுது பால் குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் அப்படிலாம் கிடையாது. அங்க பிறந்த உடனே இளமையா ஆயிடலாம். உங்களுடைய புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அந்த இளமையாவே நீங்க வாழலாம், வயோதிகமும் கிடையாது. அதுதான் தேவலோகத்தின் சிறப்பு. பல சிறப்புகள்ல இதுவும் உண்டு. அதனால பிறந்த உடனே வாமனர் வளர்ந்த ஒரு சிறுவனாக இருக்கிறார், குள்ளமா இருக்கார். இப்போ அந்த ரூபத்தோட உடனே அவர் எதுக்காக அவதரிச்சாரோ அந்த அவதார நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக கிளம்பிடுறார். இப்போ அவரை கிளம்புறதுக்கு முன்னாடி அப்கோர்ஸ் நிறைய தேவர்கள் எல்லாம் வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிசு கொடுக்குறாங்க. அவருக்கு கையில கமண்டலம் வச்சிருக்கிறார், அந்த கமண்டலம் ஒருத்தவங்க பரிசா கொடுக்குறாங்க. அவருடைய கொடை, அவருடைய தண்டை, இந்த மாதிரி அவருடைய ஆடை, அவருடைய அணிஞ்சிருக்கிற அந்த
ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவர்கள் வந்து பரிசு கொடுக்குறாங்க. பல தேவர்கள் வராங்க. எல்லாரும் அவங்களுக்கு தெரியும் பகவான் எதுக்காக தோன்றி அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு பகவானுக்கு எல்லாம் பரிசா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி இப்ப கூட நம்ம வீட்டுல குழந்தை பிறந்தது அப்படின்னா உறவினர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வர்றவங்க வந்து ஏதாவது பரிசு கொடுத்துட்டு பார்த்துட்டு போறாங்க இல்லையா? அந்த மாதிரி அது ஒரு வேத கலாச்சாரத்துல இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அது. ஸோ குறிப்பா தேவர்களுடைய நன்மைக்காக பகவான் தோன்றி இருக்கிறார். ஸோ அதனால எல்லா தேவர்களும் ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு சிறப்பான பரிசை கொடுக்குறாங்க. இப்ப எல்லாத்தையும் வாங்கிட்டு வாமன தேவர் நேரா பலி மகாராஜருடைய யாகசாலைக்கு போறார். இப்ப பலி மகாராஜர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இந்திரனுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக பெரிய யாகம் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப அந்த யாகசாலையில நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த பிராமணர்கள்லாம் இருக்காங்க. பெரிய ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா பலி மகாராஜ் இப்போ பிராக்டிக்கலா சொன்னோம்னா உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடியவர், எல்லாத்தையும் ஆட்சி பண்ணக்கூடியவர். அப்போ எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு தான் இருப்பாங்க இல்லையா? சோ இப்ப அப்படிப்பட்ட ஒரு யாகசாலைக்குள்ள இவர் வாமனர் வர்றார். அவர் அங்க வந்த உடனே இவருடைய அந்த தேஜஸ், இவருடைய அந்த தோற்றம், அந்த பிரகாசமான அந்த ரூபத்தை பார்த்த உடனே எல்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. அந்த யாருக்கும் ஒன்னும் புரியல, இது யாரு என்ன அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தானாகவே இவருடைய அந்த பிரகாசமான அந்த தோற்றம், அந்த தேஜஸ் எல்லாம் பார்த்த உடனே இயற்கையாவே இவர் மேல மரியாதை வந்து எல்லா பிராமணர்களும் எல்லா முனிவர்களும் எழுந்து நின்று அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பிரார்த்தனை பண்ண தொடங்கிடுறாங்க. இயற்கையாகவே பலி மகாராஜரும் அங்க வர்றார். ஒரு ராஜாவா வந்திருக்கக்கூடிய ஒரு விருந்தாளிய வரவேற்கணும், அது அவருடைய பண்பு. குறிப்பா பிராமணர் வர்றார் அப்படின்னா அவரை வரவேற்று அவருக்கு உபச்சாரம் பண்ணணும்ன்றது வந்து வேத கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பண்பு அது. ஸோ அவர் வந்து வரவேற்கிறார். அவருடைய சிறந்த முறையில வந்து அவரை வரவேற்று அவருக்கு பாதாபிஷேகம் எல்லாம் பண்ணி அவர்கிட்ட நலன் விசாரிக்கிறார். எப்படி இருக்கீங்க, என்ன தேவை உங்களுக்கு, என்ன சௌகரியம் வேணும் அப்படின்ற விவரங்கள்லாம் கேட்கிறார். இப்போ பலி மகாராஜரும் வந்து அந்த உபசாரம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இப்போ பலி மகாராஜர் வந்து பேச தொடங்குறார். அவர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு யாசகம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். கண்டிப்பா நீங்க என்ன வேணா கேளுங்க, உலகமும் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, 7 தீவுகளும் எனக்கு சொந்தமா இருக்கு. இப்போ நீங்க என்ன வேணா கேளுங்க, ஒரு தீவே வேணும்னா கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு தங்க வேணும்னாலும் கேளுங்க, என்ன வேணும்னாலும் கேளுங்க, எவ்வளவு பசுக்கள் வேணும், எவ்வளவு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேளுங்க அப்படிங்கிறார். இவர் வந்து என்ன சொல்றார், இல்ல எனக்கு வந்து ஒரு 3 அடி நிலம் போதும் அப்படிங்கிறார். உடனே இப்போ பலி மகாராஜருக்கு என்னடா இவர் ஆளுதான் குள்ளமா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இவர் அறிவும் வந்து அந்த மாதிரி குறைச்சலா தான் இருக்கு. இவர் வந்து முதல்ல பேசும்போது ரொம்ப அறிவார்த்தமா சிறந்த பேச்சா நல்ல பேசுறாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவர் கேட்கிற விஷயத்தை பார்த்தா அப்படி அறிவார்த்தமா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நினைக்கிறாரு. இருந்தாலும் பலி மகாராஜர் வந்து என்ன சொல்றாரு, ஒருவேளை இவருக்கு கேட்க தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க தங்கம் கேளுங்க, நீங்க வைரம் கேளுங்க, நீங்க பசுக்கள் வேணும்னு கேளுங்க, அது வேணும் இது வேணும்னு கேளுங்க, அல்லது நிலைமை இன்னும் நிறைய வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஒருவேளை இவருக்கு கேட்க தெரியலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ பலி மகாராஜ் சொல்ற, இல்ல ஒருத்தன் வந்து புலன்களை கட்டுப்படுத்தாதவனாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் உலகத்தையுமே கொடுத்தா கூட அவன் திருப்தி அடைய போறது கிடையாது. அதனால ஒரு பிராமணனா
என்ன நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், என்னுடைய புலன்களை என்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். எனக்கு என்னுடைய தேவைக்கு 3 அடி நிலம் போதும், அதை கொடுத்தா போதும் அப்படிங்கிறது. இப்ப உண்மையிலேயே இந்த வாமன தேவருடைய இந்த கருத்துல இருந்து நம்ம ஆலோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, சாஸ்திரங்கள் சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஈஷோபநிஷத்துல ஈசாவாசம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத் தேன தேன புஞ்சிதா மா கிருத கஷ்ய ஸ்மிதனம் அப்படின்னு சொல்லப்படுது. பகவானுடைய இந்த படைப்பு பூரணமானது. இந்த பூரணமான இந்த படைப்புல எல்லா உயிர்வாழிகளுக்கும் தேவையான எல்லா தேவைகளையும் பகவான் படைச்சிருக்கிறார். பகவானுடைய படைப்பு எப்படின்னா, இப்போ நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சரீரத்துல வாய் இருக்கு, வயிறு இருக்கு. அப்ப இந்த வாய் வழியா இந்த வயிற்றுக்கு போக வேண்டிய உணவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கணும் இல்லையா. வெறும் வாயையும் வயிறையும் படைச்சுட்டா போதாது இல்லை, அதுக்கான உணவும் இருக்கணும் இல்லை, அதையும் பகவான் படைச்சிருக்கிறார். அப்போ எல்லா உயிர்களுக்கும் வாய் வயிறை வச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்ப எல்லா உயிர்களுக்குமான உணவையும் அவர் படைச்சிருக்கிறார். அதுவும் போதுமான அளவுக்கு அவர் படைச்சிருக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பேராசை பிடிச்சவங்களா இருக்கும். நமக்கு போதுன்ற அளவுக்கு மட்டும் வச்சுக்கிற பழக்கமே கிடையாது நமக்கு. இப்போ ஒரு பை நிறைய அரிசியை கொண்டு வந்து நீங்க ரோட்ல கொட்டிட்டு போனீங்கன்னா, ஒரு குருவி வந்தது அப்படின்னா என்ன, ஒரு 3-4 அரிசி சாப்பிட முடியும். மீறி போனா ஒரு 2-3 அரிசியை வாயில கொட்டிட்டு போக முடியும், அவ்வளவுதான் இல்லையா. ஒரு பறவை என்ன அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா அதே ஒரு மனிதன் பார்த்தான் அப்படின்னா மொத்தத்தையும் அப்படியே அள்ளிடுவான். அடுத்தது யாராவது வருவாங்களா, தேவை இருக்குமோ, அதை பத்தி எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா? கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அள்ளிட்டு போக பார்க்கிறான். இப்ப இந்த மாதிரி என்ன ஆகுறது அப்படின்னா, பகவானுடைய படைப்புல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை அளவுக்கு அதிகமா நம்ம எல்லாரும் சேர்த்து வச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி தான். இன்னைக்கு ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய 80% சொத்து, ஏன்னா பணமா இருக்கட்டும் அல்லது பொருட்களா இருக்கட்டும், 80% சொத்துக்கள் வெறும் 20% மக்கள்கிட்ட இருக்கு. அப்ப மீதி இருக்கிற 80% மக்களுக்கு வெறும் 20% தான் சொத்து இருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு இது ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலையில இருக்கு பாருங்க. பணம் இருக்கிறவன் 5000 கோடி 10,000 கோடின்னு ஒரு கல்யாணத்துக்கு செலவு பண்றான் இல்லையா, அதே நம்ம பாக்குறோம். ஆனா இல்லாதவன் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன் இப்ப இந்த பேலன்ஸ் இல்லாத ஒரு நிலைன்னா, மக்களோட பேராசை. வாமன தேவர் அதுதான் சொல்றாரு. போதுன்ற எண்ணம் இல்லாத ஒருத்தன், புலர் கட்டுப்பாடு இல்லாத ஒருத்தன் பேராசை பிடிச்சவனா இருக்கான்னா, அவனுக்கு உலகமும் கொடுத்தா கூட பத்தாதுன்னு தான் நினைப்பான். இதை விட இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் கேட்பான். அதனால வாமன தேவர் சொல்றாரு, எனக்கு ஒரு நீ தீவே கொடுக்கலாம்னு நினைக்கலாம், ஆனா ஏன் ஒண்ணு மீதி இருக்கிற 6 தீவும் எனக்கு கூட அப்படின்னு தான் கேட்பேன். அதனால நான் அந்த மாதிரி கேட்க விரும்பல அப்படின்றார். இப்போ சரி, இப்ப பலி மகாராஜரும் ஒத்துக்கிறார், நீங்க கேட்கிற மாதிரி 3 அடி நிலம் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார். இப்போ இடையில இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சுக்கராச்சாரியர் வர்றார். சுக்கராச்சாரியர் பலி மகாராஜர் காதுல மெதுவா சொல்றார், அப்படிலாம் வாக்கு கொடுத்துறாத சீக்கிரம், ஏன்னா வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியல, வந்திருக்கிறது விஷ்ணுவே, அவர் எல்லாத்தையும் எடுத்துருவார், எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி தேவர்கள்ட்ட கொடுத்துருவார். நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு நீ தேவர்கள்ட்ட இருந்து பறிச்ச இந்த விஷயத்த திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லு. இப்போ
பலி மகாராஜர் என்ன சொல்ற, நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தாச்சு. ஒரு சத்திரியனா ஒரு ராஜாவா என்னுடைய தர்மம் கொடுத்த வாக்கு மீறக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி. தர்ம அர்த்த காம மோட்சான்ற அந்த புருஷார்த்தங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ராஜாவா என்னுடைய வாக்கை நான் காப்பாற்றுவேன். அதனால என்னுடைய வாக்கை நான் மீற முடியாது அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியருடைய அறிவுரைய உதாசீனப்படுத்திடுறார். இப்போ இந்த விஷயத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு குரு நம்ம பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறதுக்கோ, கிருஷ்ண சேவையில ஈடுபடுறதுக்கோ, கிருஷ்ண நாமத்தை சொல்றதுக்கோ, கிருஷ்ண பிரசாதம் சாப்பிடுறதுக்கோ அல்லது கிருஷ்ண சம்பந்தமான எந்த ஒரு செயல் செய்யறதுக்கும் தடையாக இருக்கிறாரோ அவர் குருவே கிடையாது. அவர் குருன்ற போர்வையிலே இவ்வளவு நாள் இருந்திருக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அப்போ அவர் குருன்ற ஸ்தானத்தை இழந்துடுறார். குருன்றவர் உண்மையிலேயே பகவான் விஷ்ணுவுக்கான கிருஷ்ணருக்கான பக்திக்கு நம்ம முன்னேறும் வகையில நமக்கு வழிகாட்டணும். பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறதுக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியவர் தான் குரு. யார் ஒருத்தர் அந்த செயலை செய்யாம அதுக்கு தடையா இருக்கிறாங்களோ அல்லது வேற செயல்கள்ல ஈடுபட சொல்லி நமக்கு தவறா வழிகாட்டுறாங்களோ அவங்க குருவே கிடையாது. ரொம்ப சிம்பிள். குரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர்கிட்ட சரணடைறதுக்கு நமக்கு வழிகாட்டணும். சோ இப்ப பலி மகாராஜர் சொல்றார், வந்திருக்கிறது விஷ்ணுவா இருந்தா என்ன, விஷ்ணுவுக்கு சேவை பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டேன். இப்ப அவரே வந்திருக்கிறார், அவரே என்கிட்ட இருந்து நேர்ல இருந்து பெற போறாரு, நேரடியா பெற போறாரு அப்படின்னா எனக்கு மகிழ்ச்சி தான், எடுத்துட்டு போகட்டும் அப்படின்றார். அதனால சுக்கராச்சாரியாருடைய வார்த்தையை அவர் கேட்டுக்கவே இல்லை. சோ வேதங்கள் நமக்கு அறிவுறுத்துற விஷயம் என்னன்னா, பொதுவா குருவை நம்ம சாட்சாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திரை, சாட்சாத் பகவான் ஹரிக்கு சமமா வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நமக்கு சாஸ்திரம் அறிவுறுத்துறது. ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி எப்போ குருவுக்கான ஸ்தானத்தை இழந்துடுறாரோ, குரு சீடனுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்காம போறாரோ, அப்போ அந்த குருவையும் நம்ம தியாகம் பண்ணிடலாம். அவங்க அந்த குருவை நம்ம குருவாவே ஏத்துட்டு கண்மூடித்தனமா குரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றத நம்ம செஞ்சுட்டு இருக்க கூடாது. சுக்கராச்சாரியருடைய நிலை என்ன அப்படின்னா, அவருடைய நிலை இப்ப இதனால் வரைக்கும் பலி மகாராஜ் நம்மளை பராமரிச்சுட்டு இருந்தார், நம்ம தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தார். இப்ப வாமன தேவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாருன்னா பலி மகாராஜ் ஒண்ணுமில்லாம போயிடும். அவர் வெறும் கையோடு இருக்கும்போது நம்மளை எப்படி பராமரிப்பார், நம்ம தேவை எப்படி பூர்த்தி ஆகும், அதுதான் அவருடைய கவலை. சோ அதனாலதான் அவர் அது வேணாம் அப்படிங்கிறார். ஆனா பலி மகாராஜர் அதை பத்தி பொருட்படுத்திக்கல. சோ அதனாலதான் பலி மகாராஜர் மிகச்சிறந்த ஒரு பக்தர். சோ இப்போ உடனே வாமன தேவர் என்ன பண்றார், குள்ளமானவரா இருக்கிறார், இவருக்கு கேட்க தெரியலன்னு நினைச்சு அவர் ஆலோசனை எல்லாம் கொடுத்தாரு, என்ன கேட்கணும்னு சொல்லி. சரி இப்ப 3 அடி நிலம் தானே கேட்க போறாரு, எடுத்துக்க போறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு இப்பவும் கூட. சரின்னு இப்ப என்ன பண்றாரு வாமனர், உடனே தன்னுடைய ரூபத்தை அப்படியே விரிவுபடுத்துறாரு. உள்ளமா இருந்தவர் அப்படியே வளர்றாரு போய்கிட்டே இருக்கிறார். மிகப்பெரிய ரூபமா வளர்ந்துடுறார். அவர் வளர வளர கீழே இருக்கிற பலி மகாராஜர் அப்படியே சிறிதாகிட்டே போய்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நீங்க மேல உயரம் போக போக கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சின்னதா தெரியும். சோ வாமனர் மேல மேல வளர்ந்துட்டே போயிட்டே இருக்கிறாரு திருவிக்கிரமராக. பெரிய ரூபம் எடுக்கிறார். மேல போக போக கீழே இருக்கிற பலி மகாராஜர் ஒரு எறும்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கிறார். அப்புறம் அதுலயும் பாதி, அதுலயும் கொஞ்சம், அதுலயும் பாதி, கடைசியில பலி மகாராஜ் எங்க இருக்கிறாருன்னே தெரியாத அளவுக்கு அவர் ரொம்ப உயர்ந்துட்டார். பெரிய ரூபம் எடுத்து முதல் அடியிலேயே இந்த பூமி மொத்தத்தையும் அளந்துடுறார் ஒரே அடியில. 2வது அடியை எடுத்து வைக்கிறார்,
உலகமும் போர் புவஸ்வா மொத்தத்தையும் எல்லாத்தையும் அளந்துடுறாரு. ரெண்டாவது அடி வைக்கும் போது இந்த உலகம் மட்டும் இல்ல, இந்த பௌதிக உலகத்தினுடைய அந்த திரைகள் அத்தனையும் கிழிச்சிட்டு போயிட்டுது அவருடைய திருவடிகள். அவருடைய அந்த கால் கட்ட விரல் அந்த பௌதிக உலகத்தினுடைய திரையை கிழிச்சிட்டு போகும்போது தான் அங்க காரண கடல்ல இருந்து அந்த தண்ணீர் அப்படியே இந்த பௌதிக உலகத்துல வருது. அதுதான் இங்க கங்கையாக நம்ம இன்னைக்கும் பயனடைஞ்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, புராணங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, பகவான் விஷ்ணுவுடைய அந்த பாதம் மேல போகும்போது பிரம்மதேவர் பிரம்மலோகத்திலிருந்து பார்க்கிறார். அந்த மிக பெரிய பிரம்மாண்டமான இந்த பாதம் அப்படி மேல போயிட்டு இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. கண்டிப்பா இது பகவான் விஷ்ணுவோட பாதமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய கமண்டத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை ஊத்தி அவருக்கு பாதாபிஷேகம் பண்றார். சோ அந்த தண்ணியும் சேர்ந்து கங்கையாக இப்ப ஓடிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தின் பலனாக இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பலன் அடைறாங்க. சோ அதனாலதான் தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்ற ஒரு அருமையான பாடல்ல நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சலயசி விக்ரமனே பலிம் அத்புத பாமனா. சலயசி அப்படின்னா ஏமாத்துறவர்னு அர்த்தம். ஏமாத்தி பலிமாராஜ்ட இருந்து எல்லா சொத்துக்களையும் பறிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க. சலயசி விக்ரமனே பலிம் அத்புத பாமன. பலிமாராஜ்ட இருந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டார். அது மட்டும் இல்ல, அவர் அற்புதமான லீலையை புரிகிறார். பார்த்தானாக்க நீல ஜன பாலன. அவருடைய பாதம் இந்த பௌதிக உலகத்தினுடைய திரையை கிழிச்சிட்டு போய் அந்த கர்ப்போதய கடல்ல இருந்து அந்த தண்ணியை கொண்டு இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அதனால பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. கங்கை நீரை அவ்வளவு புனிதமாக தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். பகவான் திருவடிகளுக்கு அபிஷேகம் செய்து அந்த திருநீராக இருக்கிறதுனால. சோ இப்போ அந்த மாதிரி பகவான் 2 அடி அளந்துட்டார், எல்லாமே முடிஞ்சு போச்சு. கையை விரிச்சு மற்ற திசைகளையும் அளந்து முடிச்சிடுறார். எங்கேயுமே காலி இடம் கிடையாது, அவர் அளக்காத இடம் எதுவுமே இல்லை. இப்போ மேல இருந்து பாக்குறார், பலி மகாராஜ் நீங்க எனக்கு 3 அடி நிலம் கொடுக்குறீங்கன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, இப்போ எங்க 3வது அடி எங்க நான் வைக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பலி மகாராஜ் என்ன சொல்றார், இங்க என்னோட தலைமையில வைங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பணிவோடு இருக்கிறார்ன்றதை காட்டுது. பலி மகாராஜருடைய பணிவான அந்த நிலை ஒரு சத்திரியனுக்கு மற்ற ராஜாக்கள் முன்னாடியோ அல்லது மற்ற சத்திரியர்கள் முன்னாடியோ அந்த மாதிரி பணிவா இருக்கிறதுன்றது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒரு சத்திரியன் மற்றவங்க முன்னாடி கீழ்ப்படிந்து இருக்கிறான்றது ரொம்ப அவமரியாதையான ஒரு விஷயம். அவனுடைய உயிரையே கூட அவன் கொடுத்துறதுக்கு தயாரா இருப்பான். ஒரு சத்திரியனுக்கு மற்றவங்க முன்னாடி கீழ்ப்படிஞ்சு இருக்கிறோம் அப்படின்றது தான் உயிரை கொடுக்கறதை விட மோசமான ஒரு விஷயமா கருதுவாங்க. சில பிரபாகர் ஒரு சம்பவம் சொல்லுவார். இங்க ராஜஸ்தான்ல ராஜ்புத் மன்னர்கள் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் அது. ஒரு சத்திரியர் ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டை போடுவார். அந்த சண்டையில என்ன ஆகும்னா இந்த ராஜபுத் மன்னருக்கு தலையில அடிபட்டு மயங்கி விழுந்துருவார். சோ இவர் இறந்து போயிட்டார் நினைச்சிட்டு போர்ல எதிர்த்து சண்டை போட்ட ராஜா ஜெயிச்சுட்டு போயிடுவார், இவரை தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லாம் போனதுக்கு அப்புறம் இவர் போர்க்களத்துல இருந்து மயக்கம் தெளிஞ்சு மறுபடி எழுந்திருச்சு பார்த்தா போர்க்களமே எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் திரும்பி போயிட்டாங்க, இவங்க படை தோத்து போச்சுன்றது தெரிய வருது. சரின்னு என்ன பண்றார், திரும்பி எப்படியாவது நம்ம அரண்மனைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்தா அரண்மனை கேட்டு திறக்க மாட்டேங்குது.
அரண்மனையில இருக்கக்கூடிய ராணி வந்து சொல்றாங்க, யார் வந்திருக்கிறதுன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் உங்களுடைய ராஜா வந்திருக்கேன். எங்க ராஜாவா? எங்க ராஜா எல்லாம் இப்படி திருப்பி போர்ல தோத்து போயெல்லாம் திருப்பி வரமாட்டார். ஏன்னா எங்க ராஜா அப்படின்னா ஒன்னே ஜெயிச்சுட்டு வெற்றியோட வருவார், இல்லைன்னா போர்லயே மடிஞ்சு போயிடுவார். சோ நீங்க எங்க ராஜாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ராணி வந்து கேட்டை திறக்கவே மாட்டாங்க. இது நடந்த ஒரு சம்பவம். சோ அதாவது இது ஒரு சத்திரிய பெண்ணுக்கே அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னும் போது ஒரு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்கணும். ஆனா இங்க வந்து பலிமாராய் தன்னுடைய தலைமையில இன்னொருத்தருடைய பாதம் வைக்கிறதுக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா அது சாட்சாத் பகவான் விஷ்ணுவே என்பதன் காரணமானது. ஒருத்தர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தா கூட உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவர் ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இல்லையா, அவ்வளவு பெரிய ஸ்தானம் சாதாரணமா அடைய முடியறது கிடையாது. இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பர் ஆகணும், ஒரு கவுன்சிலர் ஆகணும் அப்படின்னாலே ஆயிரமா செலவழிக்க வேண்டியிருக்கு. அந்த பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, எவ்வளவு அரசியல் பண்ண வேண்டியிருக்குன்றது நமக்கு எல்லாம் தெரியும். இன்னும் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி எல்லாம் சொல்லணும்னா என்ன, அதுக்காக பல கொலைகள் கொள்ளை எவ்வளவு வேணா செய்ய வேண்டியது இருக்கு. மக்கள் எதை வேணா செஞ்சு இந்த பதவியை காப்பாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க இல்லையா. ஆனா பலி மகாராஜருடைய இப்ப அடைஞ்சிருக்கிற அந்த பதவி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்திரா சந்திரா வாயு அக்னி அத்தனை தேவர்கள் இப்போ ஓடி போய் மறைஞ்சிருக்காங்க இவருக்கு பயந்துகிட்டு. அந்த அளவுக்கு பலம் மிக்கவராக இருக்கிறார், அந்த அளவுக்கு சக்தி மிக்கவராக இருக்கார். ஆனா இப்போ ஒரே நிமிஷத்துல எல்லாம் அப்படியே தலைகீழ மாறிடுச்சு பாருங்க. இதுதான் பௌதிக உலகம். பௌதிக உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது. இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், நாளைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருப்பான். ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டாவும் நடக்கலாம். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கவன் திடீர்னு ஒரு நாள் பெரிய பணக்காரனா இருக்கலாம். இன்னைக்கு நவீன காலத்துல அடிக்கடி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பணக்காரராயிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு போட்டோ வந்து வைரல் ஆச்சுன்னா போதும் மீடியாவில், திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் பிரபலம் ஆயிடுறான். திடீர்னு பாத்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிறான், திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுறாங்க. நேத்து வரைக்கும் வந்து சாப்பாட்டுக்கு விலை இல்லாம இருந்திருப்பான். சோ இதுதான் பௌதிக உலகம். பௌதிக உலகம் அப்படின்னா எதுவும் நிலையானது கிடையாது. இது இன்னொரு பாடம் நம்ம கத்துக்க வேண்டியது. எவ்வளவு பெரிய பதவி அடைஞ்சிருக்கிறார் பலி மகாராஜர். அந்த பதவியும் இப்போ ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஆக்சுவலி வெளியில இருந்து பார்க்கும்போது இந்த லீலையில பலி மகாராஜா எல்லாத்தையும் இழந்துட்டார் அப்படின்னு தோணுது. அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே பலி மகாராஜர் எல்லாத்தையும் இழக்கவே கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அவர் இன்னும் கெயின் பண்ணிருக்கிறார், இன்னும் லாபம் அடைஞ்சிருக்கிறார். ஏன்னா இப்போ பகவானே கிடைச்சிட்டார். முதல்ல பகவானால படைக்கப்பட்ட இந்த உலகம்தான் அவருக்கு இருந்ததே ஒழிய, ஆனா இப்ப பகவானே அவருக்கு கிடைச்சிட்டார். ஏன்னா இப்ப பகவானே முழு திருப்தி அடைகிறார். ஏன்னா இவர் முழுவதுமா ஆத்ம நிவேதனம் அப்படின்ற முழு சரணாகதியை அடைஞ்சிட்டார். அது வாமன தேவரே திருப்திப்படுத்துச்சு. சோ அப்போ வாமன தேவரே திருப்தி அடைகிறார் அப்படின்னா அப்போ வாமன தேவரே பலி மகாராஜருக்கு தன்னை ஒப்படைச்சிட்டாருன்னு அர்த்தம். இப்ப பகவானே தனக்கு சொந்தமானவரா இருக்கிறார் அப்படின்னும் போது அப்ப என்ன நமக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு இருக்க முடியும்? எதுவுமே இருக்க முடியாது இல்லையா? அப்ப அதை விட ஒரு உயர்வான நிலை வேற என்ன இருக்க முடியும்? சோ இப்போ இந்த மாதிரி பலி மகாராஜ்கிட்ட வந்து எல்லாத்தையும் இழந்த பிறகு, பலி மகாராஜ் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் வாமன தேவிகிட்ட இழந்த பிறகு மேல இருந்து இப்போ
பிரகஸ்பதி சொல்றார் தேவர்கள்ட்ட, பாத்தியா குருவோட வார்த்தையை மீறினதுனால, ஏன்னா சுக்கராச்சாரிய வார்த்தையை மீறிட்டார் இவர், சுக்கராச்சாரியர் சொல்படி நடந்துக்கல. முதல்ல சுக்கராச்சாரியருடைய ஆசீர்வாதத்தினாலே அவருடைய கருணையால தான் இவருக்கு பலம் கிடைச்சது. பலி மகாராஜர் பெரிய பலசாலி ஆனார், தேவலோகத்தை வென்றார். ஆனா அதே குருவோட பேச்சை கேட்கலன்னும் போது இப்போ அவர் எல்லாத்தையும் இழந்துட்டா இருப்பார் அப்படின்னு பிரகஸ்பதி சொல்றார். இப்போ பிரகஸ்பதியோட அந்த உபதேசமும் சரியானது கிடையாது. ஏன்னா பௌத்திக உலகத்திலே ஒரு விஷயத்தை இழக்கிறது அடையிறது அப்படின்றது இயற்கையான ஒரு விஷயம். அதனால ஒருத்தர் தன்னுடைய குருஸ்தானத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அதை காரணம் காட்டி தன்னுடைய குருஸ்தானத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக, தன்னுடைய சீடர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பௌதிக விஷயங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடியவர் குருவாக இருக்க முடியாது. சோ அதனால இந்த விஷயத்துல முதல்ல சுக்கராச்சாரியார் தான் சரியான குரு இல்லைன்னு பார்த்தோம். இப்போ பிரகஸ்பதியும் அதே மாதிரி தான் நிலையில தான் இருக்கிறார். சோ இப்போ அதே மாதிரி இன்னொரு அருமையான விஷயம், இப்போ வாமன தேவர் ஏமாத்துன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே வாமன தேவர் அப்கோர்ஸ் இந்த லீலையில ஒரு ட்ரிக் பண்றாரு தான். ஆனா உண்மையிலேயே அவர் இதை செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. அவர் வேணும்னா நேரடியாவே பிடிக்கிட்டு போயிருக்கலாம். என்ன அவர் இந்த லீலையெல்லாம் பண்ணணும்ன்றது இல்லை. இருந்தாலும் தன்னுடைய பக்தரான பலி மகாராஜர் கூட அவர் அந்த டீலிங் ரொம்ப அவர் விரும்பி செய்யறார். பலி மகாராஜ்கிட்ட இப்போ அவர் பாக்குறார், நீ தேவர்கள் கூட சண்டை போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலி ஆகி இப்ப தேவர்கள் எல்லாம் வெண்டிட்டேன்னு நினைச்ச பாரு, இப்ப ஒரு நிமிஷத்துல இருந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் பிடுங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்ப பாக்குறாரு. அதானே நடந்தது. பலி மகாராஜர் அவ்வளவு உலகத்தையும் அடையிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருந்தது. ஆனா வாமன தேவர் என்ன பண்ணார், சும்மா ஒரு யாசகம் கேட்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் பிடிக்கிட்டார். சோ அதனாலதான் பகவானுக்கு ஹரி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஹரி அப்படின்னா எல்லாத்தையும் பறித்து கொள்ளக்கூடியவர். சோ எப்ப அவரை பறித்து கொள்வாருன்னா, எப்ப ஒரு பக்தன் மீது அவர் அதீதமான அன்பு காட்டுறாரோ, கருணை காட்டுறாரோ, உண்மையிலேயே ஒரு பக்தன் மேல நம்ம கருணை காட்டணும்னு பகவான் நினைக்கும் போது அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பௌதிகமான செல்வங்கள், பௌதிகமான உறவுகள், பௌதிகமான பதவி, பௌதிகமான எல்லா விஷயத்தையும் அப்படியே பறிச்சுக்கிறார். சில பிரபுபாதர் அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தையே மேற்கோள் காட்டுவார். பிரபுபாதர் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். நல்ல வியாபாரம், நல்ல செழிப்பா வளர்ந்துட்டு இருந்தது. டாட்டா மாதிரி வரவீங்க அப்படின்னு ஒரு ஜோசிடர் சொன்னார் பிரபுபாதருடைய வளர்ச்சியை பார்த்து. பிரபுபாத் சொன்னார், உண்மையிலேயே அதுக்கான எல்லா சாத்தியமும் இருந்தது. அவருடைய வியாபாரம் அவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தது, மருந்து வியாபாரம். ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ராத்திரியில எல்லாம் திருடு போயிடுச்சு, மொத்தமா போயிடுச்சு. அப்போ பிரபுபாதர் பாகவதத்துல இருந்து ஒரு ஸ்லோகம் ஞாபகப்படுத்திக்கிட்டார். எஸ்யாகம் அனுகிரகணாமி கரிஷே தத்தனம் சொன்ன, எஸ்யாம் அனுகிரகாமி, நான் ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணணும், கருணை காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய பௌத்திக விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பறிச்சிடுவேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அந்த சம்பவத்தை பிரபுபாதர் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். அது மாதிரி உண்மையிலேயே பகவானுடைய கருணை நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பௌதிக எண்ணங்கள், பௌதிக ஆசைகள், பௌதிக உணர்வுகள், பௌதிக விருப்ப வெறுப்பு எல்லாத்தையும், பௌதிக சம்பந்தமான எல்லாத்தையும் பகவான் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்திக்கலாம். பகவான் சந்தோஷமா அதை செய்தார். அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வாமன தேவர் ரொம்ப சந்தோஷமா அதை செய்வார். ஆனா அதுக்கு முதல்ல நம்ம தயாராகணும். இந்த மாதிரியான நாள்ல இந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணணும்.
அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். திரும்ப திரும்ப எல்லா கதையும் கேட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம இவ்வளவு படிக்கணும், நம்ம இவ்வளவு பதவி பெறணும், இந்த வேலைக்கு போகணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு திருப்பி திருப்பி நம்ம ஆசைப்பட்டுட்டே இருந்தோம்னா அப்ப பகவான் சொல்ல ஓகே, அப்ப இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற, இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. அப்ப இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா மறுபடியும் நீ இங்கே பெற. அதுதான் உண்மை. பகவான்கிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கிறோம் அப்படின்னா நான் மறுபடியும் இங்க பிறக்கணும்னு கேட்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா மறுபடியும் இன்னொரு பிறவி வேணும்னு கேட்கிறோம். ஆனா அது புத்திசாலித்தனமான ஒரு பிரார்த்தனையா அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப முட்டாள்தனமான ஒரு பிரார்த்தனை அது. ஏன்னா இந்த உலகத்துல பிறந்தாலே துன்பம் தான், பிறப்பே துன்பம் தான். பிறப்புன்னு வரும்போது கூடவே இறப்பும் இருக்கு. இறப்புக்கு முன்னாடி வயோதிகம், வியாதி, இன்னும் 2 மோசமான துன்பமயமான விஷயங்கள் இருக்கு. அப்ப வாழ்க்கைன்றதே வெறும் துன்பம் தான். இந்த பௌதிக வாழ்க்கைன்றது துன்பமயமானது தான். ஜன்மம் மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷான தர்சனம், இதுதான் உண்மையான அறிவு. இத தெரியாம நம்ம பகவான்கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ திரும்பவும் எனக்கு இந்த உலகத்துல துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு கேட்கறது தான் அர்த்தம். அதை விட்டுட்டு பலி மகாராஜர் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆக்சுவலா நம்ம விடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இங்க எதுவுமே நம்புறது கிடையாது. அதுதான் உண்மை. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாம் அவர் படைச்சது. நான் வந்து இந்த பூவை கொண்டு வந்து நான் பகவானே உனக்கு நான் இந்த பூவை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இத பூ படைச்சது யாரு? நான் வேணா ஒரு 10 ரூபாய் காசு கொடுத்து கடையில இருந்து வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த பூவை படைச்சது யாரு? இந்த பூவுக்கு வாசனை கொடுத்தது யாரு? இந்த பூவுக்கு இந்த ஒரு நல்ல மென்மையான இந்த தோற்றத்தை கொடுத்தது யாரு? இந்த வடிவத்தை கொடுத்தது யாரு? இந்த பூவை வந்து இப்படி நூலால இப்படி மாலையா தொடுக்கணும்ன்ற அறிவை கொடுத்தது யாரு? எல்லாமே பகவான் தான். பகவான் இல்லாம இங்க எதுவுமே கிடையாது. பகவானுக்கு நான் கொடுக்கிறேன் நினைச்சு கர்வப்படுறதும் பெரிய பைத்தியக்காரத்தனம். யாரை எதையும் கொடுக்க முடியாது பகவானுக்கு. உண்மையிலேயே நம்ம பகவான்கிட்ட கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவருடையது. இதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு பிரபு உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கன்னா அது எதுக்கு கேக்குறீங்க இல்லையா? யாராவது தயாரா இருக்குமா? இல்லை. இதுதான் பிரச்சனை. சோ பலி மகாராஜர் மாதிரி நம்ம சரணடைவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். பலி மகாராஜ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் அதுதான், ஆத்ம நிவேதனம். ரொம்ப முழுமையான சரணாகதி. அதை அடைஞ்சால் ஒழிய நமக்கு ஆத்ம திருப்தி கிடைக்காது, நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல நமக்கு எல்லாமே நமக்கு சொந்தமானது, எல்லாமே. ஏன்னா எதுவுமே இல்லைன்றது இருக்காது. அதுதான் நம்ம இந்த மாதிரியான லீலைகள் மூலமா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஹரே கிருஷ்ணா. वामनदेव भगवान की जय, वामन द्वादशी महोत्सव की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण।